ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா சுடுகஞ்சி. சுடுகஞ்சி மீன்ஸ் சாப்பாட்டில் நல்லா தண்ணியோடு இறக்குவோம்ல, அதில் கொஞ்சோண்டு பூண்டு அண்ட் வெந்தயம் போட்டு நல்லா கொலைய விட்டு இறக்கணும். நல்லாயிருக்கும், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அதுக்கு சைட் டிஷ் என்னென்னா கீரை. ஆக்சுவலாக மார்னிங் கீழே போனோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கீரை கிடைக்கும். ஸோ மார்னிங் கீரை வாங்கிட்டு வந்து கீரை செஞ்சோம். கீரை கடையல் என்ன வேணால் சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப அது இதுன்னு போட்டு செய்யாமல் சும்மா நார்மலாக சிம்பிளாக செஞ்சால் தான் எப்போதுமே நல்லாயிருக்கும். நிறையா யூஸ் பண்ணி செஞ்சு பார்த்தா நல்லா இல்லாத மாதிரியே தோணும். ஸோ கீரை, அதுக்கப்புறம் ஒரு புளி துவையல். ஆக்சுவலாக யாரெல்லாம் புளி துவையல் சாப்பிட்ருக்கீங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும். புளி துவையலுக்கு வந்து நிறையாலாம் இல்லை, வெறும் கொஞ்சோண்டு புளி. ஆக்சுவலாக கொஞ்சோண்டு புளி, அப்புறம் காஞ்ச மிளகா, வரமிளகான்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு 2-3 சின்ன வெங்காயம், அவ்வளோதான். கொஞ்சோண்டு உப்பு. அரைக்க முடியல அப்படின்னா கொஞ்சோண்டு லேசாக தண்ணி வச்சு அந்த தண்ணியிலே ஃபுல்லாக அரைச்சி எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மிக்சியில் அரைச்சி எடுத்தாலாம் இந்தளவு டேஸ்ட் வராது. நீங்கள் அம்மியில் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான்லாம் இதுக்கு அடிக்ட்டு. மார்னிங் எல்லா நேரம்லாம் இதை செஞ்சு சாப்பிட மாட்டேன். எப்போயாவது கொஞ்சம் நல்லா ஹெவியாக பசிக்குது அப்படின்னா இப்படி சாப்பிட்டா நல்லா ஃபில் ஆகிடும் வயிறு. ஸோ நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் வந்து ஸ்கூலிங்கில் ஹாஸ்டலில் தானே படித்தேன். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சுடுகஞ்சி தான் போடுவாங்க. டிஃபன்லாம் ரொம்ப ரேராக தான் போடுவாங்க. ஸோ அப்போல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. எப்படா வீட்டுக்கு போவோம், நல்லா சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நம்மளாக சமைச்சி சாப்பிடும்போது அது நல்லா தெரியுது. நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம்ல நிறையா, அதனால நல்லா இருக்கா என்னன்னு தெரியல. ஹாஸ்டலில் படித்தவங்களுக்கு தான் தெரியும் சாப்பாடோட அருமைலாம். யாரெல்லாம் ஹாஸ்டலில் படிச்சிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஹாஸ்டலே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லா நேரமும் யாராவது ஒரு ஆள் நம்ம கூடயே இருப்பாங்கல்ல. ஹாப்பியாக இருந்தாலும் சரி, சேடாக இருந்தாலும் சரி, யாராவது ஒரு ஆள் நம்ம கூடயே இருக்க மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் ஸ்கூல் படிக்கும்போது என் கூட பவித்ரா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பாள். என் கூட தான் இருப்பாள். ஆனால் லாஸ்ட்டு வரை என் கூட தான் இருப்பாள். லாஸ்ட்டு ஒரு மினிட்டில் எஸ்கேப் ஆகிடுவாள். நான் மட்டும் லேட்டாக போவேன். அது எப்படின்னே தெரியாது. அது மாதிரி ஜாலியாக தான் இருக்கும் அந்த லைஃப். நல்லாயிருக்கும். யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள்.